ஹல்லேலூயா. மிக அழகாக ஒரு இன்ட்ரடக்ஷன். எனக்கு அப்படி கொடுக்க வராது. அதனால தான் ஐயா கிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமையாக அதை தியாலஜி மெத்தடில் இறையியல் வழியில் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ரொம்ப காலம் எந்த சப்ஜெக்டில் பேசிகிட்டு இருக்கேன்னே எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணுன்னா அப்படி தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். சில வருஷங்கள் கழித்து ஒரு சிறந்த வேதாகம கல்வியினுடைய ஒரு பிரின்சிபல் அவங்க ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எஸ்கட்டாலஜி ரொம்ப நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எஸ்கட்டாலஜினா என்னன்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்தீங்களே அதான்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு முதல்ல தெரியும் அதுக்கு பேர் எஸ்கட்டாலஜின்னு சொல்லி. நான் எந்த வேதாகம கல்லூரிக்கும் போகலை. எனக்கு முழுக்க ஆவியானவர் சொல்லி கொடுத்தது தான். ஸோ இப்போவும் அவர் இந்த அப்போகாலிப்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிடுங்கன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது விளக்கம் தெரியும், ஆனால் அவரை மாதிரி விளக்கமாக சொல்ல முடியாது. அதனால தான் அவரையே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நானும் கற்றுப்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் ஐயா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நடந்தவைகளையும் நடக்க போகிறவைகளையும் பரலோகத்தினுடைய மெத்தடில் நம்ம படிக்க போகிறோம். பரலோகம் நமக்கு சொல்கிற மெத்தடு ஒன்று இருக்குது. நம்ம புரிய வைக்கிறதுக்கு ஓமைகளை கையாளுவோம். பரலோகமும் அப்படி ஓமைகளை கையாளும். அந்த ஓமைகள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பரலோகத்தில். அந்த மெத்தடில் தான் பைபிள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பைபிள் முழுக்க பார்க்குறோம். அந்த மாதிரி தான் பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாசித்த வேத வசனம் இருக்கு இல்லையா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள் வாசித்தோம் இல்லையா. அந்த 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மறைபொருளைத்தான் நாம் இன்றைக்கி 2ஆம் நாளிலே பார்க்க போகிறோம். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த 2ஆம் நாளை நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் வாசித்த 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம். அப்படியே இன்னொன்று செய்யுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். சகரியா 6ம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ம் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். ஸோ அது என்ன சொல்லுது, ரெண்டுத்துக்கும் உள்ள ஒத்துமை என்ன, எதை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த 2ஆம் நாளிலே பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பாதப்படியிலே உட்கார்ந்து உடைய வேத வசனத்தை தியானிக்கும்படி, கேட்கும்படி, அறிந்து கொள்ளும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை தான் ஏற்கனவே சகரியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட சில விஷயங்களுக்கான விளக்கம் சகரியாவில் இருக்கும். சகரியாவில் சொல்லப்பட்டதுக்கான சில விளக்கம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். அந்த 6ஆம் அதிகாரத்தில் ரெண்டையும் சேர்த்து படித்தா மட்டும்தான் அது புரியும். இல்லைனா உங்களுக்கு அதை பற்றின சரியான விளக்கம் கிடைக்காது. அதோடு கூட சேர்த்து இன்னொன்னையும் சேர்த்து படிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வேதம் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக வாசிக்கிறதுக்காக சொல்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 அதிகாரத்தில் குறிப்பாக 4 குதிரைகளை குறித்து தான் இந்த 3 அதிகாரங்களும் பேசுகிறது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கின நிறம் உள்ள குதிரை அப்படின்னு சொல்லி 4 குதிரைகளை குறித்து பேசுகிறது. இந்த குதிரைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 5வது வசனத்தில் இவை 4 ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிகள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன செய்வோம், நமக்கு கீழே வேலை செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருப்போம். எல்லா நிலையிலும் இருக்கும். முதலமைச்சர் அல்லது பிரதமர் அல்லது ஜனாதிபதினா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. மந்திரினா அவங்களுக்கு கீழே சில அதிகாரிகள் இருப்பாங்க. அதிகாரிகள்னால் அவங்களுக்கு கீழே சில ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தனக்கு கீழே அதை செய்யறதுக்கு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தேவன் இந்த புரோட்டோகாலும்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா பைபிளில் இருந்தால் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா பரலோகத்தினுடைய மாடல் தான் பூமியில் செய்யப்படுது. இது பரலோகத்தினுடைய மாடல். பரலோகத்தின் தேவன் தனக்கு கீழே ஆயிரமான தூதர்களை வச்சிருக்கிறார். அவர்களெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. சிலர் தூதர்கள் துதிக்கிறவர்களாக இருப்பாங்க, சிலர் தூதர்கள் யுத்தம் செய்கிறவர்களாக இருப்பாங்க, சிலர் மெசேஞ்சர்ஸ் செய்தி கொண்டு வரவங்களாக இருப்பாங்க.
இப்படி நிறையா இருக்குது. அதே மாதிரி சங்கார தூதன் அப்படி நிறையா இருக்குது வேதாகமத்தில். இப்போ இங்கே பார்க்குற 4 ஆவிகள் ஓமையாக நமக்கு குதிரையாய் காண்பிக்கப்படுகிறது. அது குதிரைகள் அல்ல, ஆவி. 4 விதமான ஆவிகள் பூமியிலே கிரியை செய்யும். அது எப்போ கிரியை செய்யும் என்றால் கடைசி காலத்தில் கிரியை செய்யும். எப்படி சொல்கிறீங்க கடைசி காலத்தில் கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது எப்போ நடக்குது? முதலாவதாக சிவப்பு குதிரைகள் இருந்தன அப்படின்னு இருக்கு. இது எப்போ நடக்குது? இந்த விஷயம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதே 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. இந்த கேள்வி எப்போ கேட்கப்படுகிறது அப்படின்னா 70 வருஷம் கழித்து கேட்கப்படுகிறது. இந்த சகரியாவின் புஸ்தகம் எந்த காலகட்டத்தை குறியுது அப்படின்னா, அதே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு இருக்கிறது. 11ஆம் மாதம் ஆகிய சிப்பாரின் மாதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதத்தில் 24ஆம் தேதியில் இது சொல்லப்படுது. இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி விளக்கம் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இது சொல்லப்படுறது சரியாக 70 வருஷம் கழித்து சொல்லப்படுது. எந்த 70 வருஷம்னா, எப்பவுமே வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் 2 காலகட்டத்தை பேசுவார். 2 காலகட்டத்தை ஆண்டவர் பேசுவார். உதாரணமாக இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதில் ரெபேக்கா மலைக்கு மேலே போகிறாங்க, பலி கொடுக்குறாங்க. இது அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறது? அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு காலகட்டத்திலும் அது நடக்கும். அதே மாதிரி நடக்கும்போது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓ, இந்த மாதிரி அங்கே நடக்குது, ஸோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு பின்னாடி இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே ஒரு சம்பவத்தை நடத்தி அதை எழுதி கொடுத்துட்றாரு. அந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தியானிக்கும் போது நடக்க போகிற சம்பவத்தை படிக்க முடியும். நேரடியாக வசனத்திலேருந்து சொல்லணுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இது ஒரு உதாரணம் தான். இந்த செய்திக்கு அது சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு உதாரணமாக 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் 7 ராஜாக்களாம். போதும், நல்லா கவனிங்க. ஒரு தரிசனம் பார்க்குறாரு, ஒரு மிருகத்துக்கு 7 தலை இருக்குது, காண்பிக்கிறது 7 தலையை. ஆனால் அதுக்கு விளக்கம் என்னென்னா 7 மலை. அதுக்கு இன்னொரு விளக்கம் என்னென்னா 7 ராஜா. ஒரே தரிசனம் 2 விளக்கம் இருக்குது. 7 தலையை பார்த்தா 7 மலையும் இருக்கும், 7 ராஜாக்களும் இருப்பாங்க. 2த்தையும் வச்சு தியானிக்கணும். 2த்தையும் வச்சு நீங்கள் தியானிச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அப்போது நம்ம வெறும் தலையை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த 7 மலை 7 ராஜாக்கள் கிடைக்காது. சரி, ஒருவேளை 7 மலையை பார்த்துட்டிங்கன்னா 7 ராஜாக்கள் பற்றி தெரியாது. ஸோ 2த்தையும் வச்சு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த 70 வருஷ கணக்கு அப்படிங்கிறது 2 ட்ரிப்பு வேதத்தில் இருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம். 70 வருஷம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பாபிலோன் தேசத்துலேருந்து, மேதிய பேஷ சாமனத்துலேருந்து விடுதலையாகி வராங்க. செருபாபேல் தலைமையில் நெகேமியா, எஸ்ரா 3 பேட்சாக வராங்க. அப்படி வர்ற அந்த 70 வருஷத்தை பற்றி சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் 4 குதிரைகள், அதை ஒட்டி 4 குதிரைகள் சம்பவம், அது அப்போ நடக்கலை. செருபாபேல் வரும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, 4 குதிரைகள் காரியங்கள்லாம் நடக்கலை. அப்போ அது எதை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 70 வருஷம் கழித்து நடக்கும். அந்த 70 வருஷத்தின் அடிப்படையில் தான் அது இருக்குது. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுயதேசத்துக்கு திரும்பி வந்தது 1850 வருஷம் கழித்து தங்கள் சுயதேசத்துக்கு திரும்பி வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1948 கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்க திரும்பி வர்றது. நாம் மோசே தலைமையில் வந்தபோது படிச்சிருக்கிறோம், வேதத்தில் இருக்குது. செருபாபேல் தலைமையில் வந்தபோது படிச்சிருக்கிறோம், வேதத்தில் இருக்குது. ஆனால் இதை பார்க்குறோம், இவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ. ஸோ கிட்டத்தட்ட 70 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய சம்பவம். அவங்க வந்த பிறகு 70 வருஷம் கழித்து நடக்கணும். அவங்க வந்தது 1948. அதுலேருந்து சரியாக 70 வருஷத்தில் தான் எருசலேம் தலைநகராக மாறியது. 2018 தான் எருசலேம் என்னவா மாறுது, தலைநகராக மாறுது. ட்ரம்ப் முதல் தடவை வரும்போது அதை தலைநகராக மாற்றுகிறார். அது வரைக்கும் எருசலேம் தலைநகராக மாறவில்லை. ஒரு 20 வருஷம் அவங்க கையில் இல்லாமல் இருந்துச்சு.
அப்புறம் ஒரு 50 வருஷம் அவங்க கையில் இருந்துச்சு, தலைநகராக மாறல. சரியாக 2018 அது தலைநகராக மாறுகிறது. இப்போ இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. எது? 1:12 சகரியாவின் புஸ்தகம். ஆண்டவரே, திருப்பி வாசிங்க பாப்போம். 1:12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய், இந்த 70 வருஷம்னா என்ன அர்த்தம்னா 1948 70 வருஷம் 2018. இந்த 2018 முடியும் போது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது என்று அர்த்தம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்பதான் எருசலேம் வந்துச்சு, அது வரைக்கும் எருசலேம் வரவே இல்லை. அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அப்ப எருசலேம் வந்தாதான் இந்த கேள்வி கேட்கப்படும். அவங்க வந்து சரியா இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. 2018 பிறகு இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 1:15 வாசிங்க பார்ப்போம். 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். அந்த 70 வருஷம் 1948 2018 வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருந்தாராம். அதாவது புறஜாதி மேலே ஒரு கோபம் இல்லாமல் இருந்தது, இஸ்ரவேல் மேலே கோபம் இருந்தது. அதற்கு பிறகு வசனம் சொல்லுது, இவங்க கேட்குறாங்க, எது வரைக்கும் எங்கள் மேலேயே கோபமாக இருப்பீர், இந்த எங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, புறஜாதியர் மேல் என் கோபம் மூண்டது அப்படின்னு இருக்கு. அங்கே முதலாவது இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது சம்பவம் நடப்பதற்கு முதலாவது சிவப்பு குதிரை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது 1:8 மிருது செடிகளுக்கு நடுவே ஒரு மனுஷன் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்க கண்டேன். முதலாவது சிவப்பு, பிறகு மங்கின நிறம குதிரை, அதற்கு பிறகு வெண்மையான குதிரை அங்கே இருக்கு. அப்போது முதலாவது சிவப்பு குதிரை வரணும். இப்போ இந்த சிவப்பு குதிரை ஆவி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வசனத்தின்படி, ஒரு சிவப்பு குதிரையினுடைய ஆவி இந்த பூமியில் கிரியை செய்யணும். அது என்ன செய்யும் அப்படின்னா, வாசிங்க 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 7வது வசனம் வாசி. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. இப்போ இந்த சிவப்பு குதிரை பூமியில சுற்றித் திரிகிறேன்னு கேட்குது. ஆண்டவர் சுற்றித் திரிய சொல்றார். இப்போ வசனம் சொல்லுது, 70 வருஷம் கழிச்சு புறஜாதியார் மேல் அவருக்கு கோபம் உண்டது. அவங்களுக்கு இந்த காரியம் நடக்குது. என்ன நடக்கும்? சிவப்பு குதிரை பூமியில் சுற்றி திரியும். சிவப்பு குதிரைனா என்ன? அது என்ன செய்யும்? பூமியிலே சுற்றி திரியும் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, சிவப்பு குதிரை பற்றி மட்டும்தான் இங்கே இருக்குது. அது என்ன செய்யுங்கிறது இங்கே இல்லை, வெளிப்படுத்தல இருக்குது. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனம் வாசி. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் சிவப்பு குதிரையினுடைய சுபாவம். இங்கே என்ன போட்டிருக்கு? பூமியில் அது சுற்றி திரியும். சுற்றி திரிஞ்சு என்ன பண்ணுமா? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சிவப்பு குதிரை பூமியில் என்ன செய்யும்னா, ஒருவரை ஒருவர், அந்த ஆவி என்ன செய்யும்னா ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வேலையை செய்யும். அது மட்டுமல்ல, அந்த வேலை செய்கிறது மட்டுமல்ல, அந்த வேலையை செய்வதற்கு அதற்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சிவப்பு குதிரையின் மேலே இருக்கிறவங்க கையில் என்ன படுது? ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் கையில், ஒரு தூதன் கையில், ஒரு ஆவியின் கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. 1 நாளாகமம் 21:12 வாசி. 12. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு இல்லை 1 நாளாகமம் 21 First Chronicles 21:12. 3 வருஷத்துக்கு பஞ்சமா அல்லது பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடு போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி
தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? இப்போ ஒரு தூதன் கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்து ஒரு பட்டணத்தின் மேல் நிற்க சொன்னால் அந்த பட்டயத்துக்கு கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் சொல்லுது. தூதன் கையில் பட்டயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே அதிகாரம் 16வது வசனம் வாசி. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். வேறு நேரடியாக வசனம் இருக்குது. ஒரு பட்டயத்தை அவன் எருசலேம் மேல் நீட்டியிருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம். 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். போதும். அப்போ வசனம் சொல்லுது தெளிவா, ஒரு தூதன் கையிலே பட்டயம் கொடுக்கப்பட்டு அவன் எங்கே நீட்டுகிறானோ அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தல் 6:4 வந்துருங்க. அவன் கையிலே ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. மற்ற 24:3 இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய்கள் அப்படின்னு இருக்கு. நேற்று யுத்தங்களை பற்றி பார்த்தோம். அது என்ன யுத்தம், எங்கேருந்து வரும், யார் யாருக்கு நடுவில் வரும், இப்போ எப்படி இருக்குது, அது எல்லாமே நேற்று நம்ம பார்த்தோம். இது 2வது கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் பூமி முழுக்க வரும். பூமியில் உள்ளவர்கள் சிவப்பு குதிரைகளோ வென்றால் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும். அது எப்படி மனுஷனை கொள்ளுமா? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தல் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் என்பது ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எப்போ நடக்கணும்? 1948 70 வருஷம் கழித்து நடக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு படிச்சுப்பார். 2018க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் வரணும். அந்த கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும். அது மரணத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக கொண்டு வரணும். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, குவாரண்டைனுங்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க, தனித்திரு, விலகியிரு, விழித்திரு, இதெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால், இது முழுக்க முழுக்க ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு மரணம் வருது. அதனால தான் தனித்திருக்க சொன்னாங்க. இந்த வைரஸ் எப்படி பரவுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பிச்சது, அப்படியே புறப்பட்டு உலகம் முழுக்க போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு போச்சு. அத்தனை நாடுகளிலும் மரணம் வந்துச்சு. ஆனால் மரணம் வெறும் மனுஷன் வழியாக மட்டும்தான் வந்துச்சு. அது காற்று வழியாவோ தண்ணி வழியாவோ வரவே இல்லை. முழுக்க முழுக்க மனுஷன் வழியாக மட்டும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அதனால தான் நம்மளை என்ன சொன்னாங்கன்னா, தனித்தருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், இத்தனை அடி தள்ளி நில்லுங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தனித்தனியாக இருங்க. ஏன்னா அது ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது நடந்தது 2019 நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிச்சிச்சு. இது வேதத்தின்படி 70 வருஷம் முடிஞ்ச பிறகு நடக்க வேண்டிய சம்பவம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி சகரியாவின் புஸ்தகத்திலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கர்த்தர் இதை எழுதி வச்சிருக்கிறார். மிக துல்லியமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் மறைபொருள் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறிச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. சிவப்பு குதிரை நமக்கு முன்பாக நடந்துச்சு. இன்னும் சுற்றி திரியுது, முடிவுக்கு வரல. சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன, சுற்றி திரியுங்கள் என்றார். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாவுடையதான எமர்ஜென்சி பீரியட் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தா இது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு நோயும் ஒரு காலகட்டம் பூமியில் இருக்கும், அப்புறம் போயிடும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக கொரோனாவுக்கு உலக சுகாதார மையம் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னது இந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னது 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் இது அந்த ரிப்போர்ட் கொடுத்தது. அவங்க கொடுத்துருக்காங்க WHO. அதாவது இந்த கொரோனாவுடையதான எமர்ஜென்சி பீரியட் என்பது 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும். இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சரியாக 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் இது நடந்துச்சு. இந்த வாதை பைபிளில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3.5 வருஷம் வாதை இருக்குது. நிறைய இடத்துல 3.5 வருஷம் கர்த்தர் வாதையை வச்சுருந்துருக்கிறார். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனால் 42 மாதம் யுத்தம் பண்ணும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 3.5 வருஷம் பறந்து போனால் இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணி. இப்படி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிப்ளிக்கல் ஒரு கணக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 3.5 வருஷம் ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு. இது வேதத்தில் சொல்லப்பட்டது துல்லியமாக நிறைவேறுச்சு. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு பைபிள் மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் 2 பைபிள் 3 பைபிள் இருக்கும்.
ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, அது எனக்கு இல்லை, தீர்க்க தரிசனம் எனக்கு இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு இல்லை, எசேக்கியேல் புஸ்தகம் எனக்கு இல்லை. நமக்கு தேவை ஏசாயாவும் சங்கீதம் நீதிமொழிகள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம், அவ்வளோதான். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு மற்ற காரியங்களை அந்நியமாய் நினைக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். எதுனா அறிவில்லை, வேதத்தை அறிகிற அறிவில்லை. இது உள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். உலகத்தாருக்கிட்ட வேதம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து கிளி வரைக்கும் போறாங்க. ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். அத்தனையும் துல்லியமாக ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னன்னா, தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிப்பது மட்டும். வேற வேலையே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அதை யூகிச்சு என்னான்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கான விளக்கம் இன்னொரு இடத்துல இருக்கும். சிவப்பு குதிரைனா என்ன, அது ஒரு ஆவி, அதுவும் பைபிள் வசனத்தில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். இதை நமக்கு வேணும் என்ன, தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அதாவது நமக்கு முன்னாடி இருந்த இந்த 2000 வருஷமாக இருந்த கிறிஸ்தவர்களை விட நீங்களும் நானும் தான் பயங்கர அறிவாளிங்கிற மைண்ட் செட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் அவ்வளோ வேலை பார்த்தவங்க கூட, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு கூட, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து சார் ஐசக் நியூட்டன்லேருந்து மிகச்சிறந்ததான விஞ்ஞானிகள் கூட வேதத்தை வாசித்து தியானித்து அதில் உள்ள காரியங்களில் புக் எழுதுகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லையா, கிறிஸ்தவங்க நம்மளாக இருக்கிறோம்ல, நமக்கு மண்டையில் 2 கொம்பு முளைச்சி ஒரே ஒரு கடை, காலங்காத்தால் 6 மணிக்கு போய் அதில் உட்கார்றது, நைட்டு 10 மணி வரைக்கும் அதுலேயே உட்கார்றது, அதே சேரில் இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி சேரை விட்டு வெளியே வர முடியாதபடி ஆயிடுறது, முன்னும் பின்னுமா பலுகி பெருகிறது. இதில் கேட்டால் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்கிற ஒரு சொல் வேணும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வாழ்கிறதுக்கு தேவை வழி தெரியறதில்ல. யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்துச்சு, உங்ககிட்ட சொத்து இருந்துச்சு, லேண்ட் இருந்துச்சு, நகை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் இல்லை, ஐசியூ இல்லை, ஆமாம் தானே, ஒரு பெட் இல்லை, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. அப்போ மட்டும் நேராக எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறது, எங்களுக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்க, ஜோம் பண்ணி கொள்ளுங்க. ஏன் ஜோம் பண்ணணும்? உங்களுடைய நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்திரத்தை மேலே வச்சுக்கிட்டு படுத்துக்கோங்க ஐசியூவில். இவ்வளோ சொத்து இருக்கு, கொரோனாவே போ. சிலர்லாம் பார்த்தீங்களா, கோ கொரோனா அடிச்சான்ல, டம்மு 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 டம்முன்னு. அதே மாதிரி நீங்களும் அடிக்க வேண்டியது தானே, கையில் வச்சுக்கிட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு கோ கொரோனா அப்படின்ற மாதிரி என்னை விட்டு கொரோனா போன்னு. ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் மொத்த மகத்துவத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீங்க படிச்சு தெரிஞ்சு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு, திருச்சபைக்கு இருக்கு. திருச்சபை என்பது என்ன? இன்னொரு மதத்தின் அடையாளம் அல்ல. திருச்சபை என்பது என்ன? நாங்கள்லாம் கூடி வருகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும் என்று அல்ல. திருச்சபை என்பது உலகத்துக்கு மாடல். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டியது சபையினுடைய கடமை. சபை என்ன ஆயிடுச்சு, அவங்க வெல்த்தில், அவங்க வளர்ச்சியில், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுல தான் இம்பார்ட்டன்ஸ். இவ்வளோ பெரிய விஷயம் பைபிளில் எழுதி கொடுத்துருக்குது. நாம் என்னைக்காவது இதை கண்டுபிடிச்சோமா, இதில் இருக்குன்னு சொன்னோமா? அதாவது நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாருக்கு எப்படி புரியுமோ அவங்களுக்கு அப்படி பேசுவார். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு புரியக்கூடாதுன்னு பைபிள் கொடுக்கல, புரியணும்னு தான் பைபிள் கொடுத்தார். அவர் ஞானத்தில் அவர் எழுதியிருந்தார்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. இப்போவே ஒரு சிலர்லாம் பேசுறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, அப்படி தானே? சில அரசியல் தலைவர்கள்லாம் பேசி முடிச்சாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு புரியுது அவர் என்ன பேசினார்னு. அந்த அளவுக்கு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஆண்டவர் தம்முடைய ஞானத்தில் பேசியிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, ஏதாவது புரியுமா? நமக்கு புரிகிறபடி, நமக்கு அறிகிற ஒரு லாங்குவேஜில், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஓமையில் பேசுகிறார். அது மட்டுமல்ல, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை இவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். நிறைவேறும் போது இது நிறைவேறுகிறது அப்படிங்கிறத நிறைவேறும் போது கர்த்தர் தெரியப்படுத்துறார். அந்த மாதிரி ஒரு அன்பான தேவனை உங்களால் பார்க்கவே முடியாது. கவனிச்சு பாருங்க, ஒரு ஏசாயா வச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். பெற்ற உடனே ஒரு தூதனை வச்சு மேய்ப்பர்கிட்ட போய் சொல்றாரு, தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, பிறந்த பிறகு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் நமக்கும் செஞ்சார். கவனிச்சு பாருங்க, இது எல்லாம் வேதத்தில் உள்ளது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கு, எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படி சொல்கிறதுலையும் நியாயமும் இல்லை. இதை எழுதின யோவானே நம்மளை மாதிரி படிப்பறிவு ரொம்ப குறை உள்ளவர் பைபிள் சொல்லுது, பேதமை உள்ளவர்னு இருக்கு. அவரை கொண்டு கர்த்தர் இதை கொடுப்பாருனால், பேதமையாக இருக்கிற படிப்பறிவு இல்லாத யாருக்கும் கர்த்தர் சொல்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வேலை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படிக்கிறது மட்டும். ஆனால் படித்தோமாங்கிறதா இப்போ கேள்வி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போது பெல்ஷாத்சாருக்கு அவனுக்கு எப்படி புரியுமோ செவுத்தில் வந்து ஒரு கை எழுது. நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தில் பேசினா புரியும், அவனுக்கு சொப்பனத்தில் இருக்குது. ஆனால் தானியலுக்கு தரிசனம், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவில் இருக்குது. இது நிறைவேறும் போது கர்த்தர் நமக்கு அதை தெரியப்படுத்தினார். இது நடக்க போது, ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு உலகத்துக்கே தெரியப்படுத்தினார். பாருங்கள், இது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ 2018 வந்தது. சரி, கவனிங். இது வந்து 2018 உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டதான ஒரு வீடியோ, அதாவது செய்தி. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி வருது, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கொள்ளை நோய் வரப்போது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும், உலகம் கண்டிராத அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொன்னாங்க. இது 2018 சொல்லப்பட்ட அந்த கொள்ளை நோய் தான் 2019 லாஸ்ட்டில், 2020 லாக்டவுன், 2019 லாஸ்ட்டில் வந்துச்சு. உலகம் முழுக்க ஏறக்குறைய 2 கோடி பேர் செத்ததாக உலக சுகாதார மையம் சொல்லுது. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான வீடியோ. இப்போ இது உலகம் முழுக்க எல்லா அரசாங்கங்கள் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது அந்த அறிக்கை. அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த அரசுகள் தங்களுக்கு கீழே உள்ளதான மாநில அரசுகளுக்கு அனுப்பி ஜனங்களை எச்சரிக்கை சொன்னாங்க, இந்த மாதிரி வரப்போது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. ஆனால் ஜனங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. புதுசாக வரப்போது, ஒரு நோய் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்ன எப்படி வரும் எதுவும் தெரியாது. ஆனால் பெருசாக வரப்போகுது மைண்ட் செட்டை ரெடி பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களில் யார் எத்தனை பேர் இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டீர்கள்? இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு 2018 நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ஆயத்தமானோம் அப்படின்னு நம்ம யாரும் பார்த்ததே இல்லை. ஏன்னா நமக்கு முக்கியம் இது இல்லைல்ல, நமக்கு தேவையானதெல்லாம் வேறு தானே. சீரியல் 7 மணிக்கு மேலே சீரியல் பார்க்கணும், பையன் வந்தால் சுட்டி டிவி கேம்ஸ் பார்க்கணும், அவர் வந்து ஐபிஎல் பார்க்கணும். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? எவன் செத்தா நமக்கு என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி சீரியலில் அவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதான் நம்ம கணக்கு ரொம்ப முக்கியம் இப்போது. ஸோ இன்றைக்கி ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கள்லாம் சாயங்காலம் உட்காந்து வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுவாங்க, இன்றைக்கி குடும்பமே உட்காந்து சீரியல் பார்க்குது. இயேசு கிறிஸ்து நம்மளையெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், பரலோகத்துக்குன்னு கூப்பிட்டு போகணும் முடிவு பண்ணால் நைட்டு 11:30 மணிக்கு மேலே வந்தால் தான் முடியும். சாயங்காலம் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வந்தாருன்னா ஒருத்தர் வரமாட்டோம். ஏன்னா ஆண்டவர்கிட்டே சொல்லிடுவோம், பாக்கியலட்சுமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்த்துட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிடுவீங்க.
அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வீடுகள் இருக்குது. இன்றைக்கி உட்காந்துட்டு எல்லாம் சாயங்காலத்தில் அங்கே தான் இருக்குது. அப்போ எப்படி இந்த நியூஸ் எல்லாம் பார்ப்பிய? எதுக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது? கவனிச்சு பாருங்கள், பைபிளில் எழுதி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் மீடியா வழியாக சொல்கிறாரு. ரெண்டுமே நம்ம பார்க்கல. அப்புறம் எப்படி தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார்? சரி, அது இருக்கட்டும். இது ரெண்டாவது ஆப்ஷன். சி, மூணாவது இருக்கிறதுல லீஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதே செய்தியை எடுத்துக்கிட்டு உலக சுகாதார மையம் சொல்லுது, பைபிளில் கொள்ளை நோயின்னு இருக்கு, ஆண்டவர் சொன்னபடி வரப்போது, ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி நாங்கள் எடுத்து சொன்னோம். இதை இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு. அன்னைக்கு யார் கேட்டீங்க? அன்னைக்கு எங்களுக்கு பேர் என்ன வச்சிங்க? பயமுறுத்துற ஊழியக்காரரு, பூச்சாண்டி காட்டுறாரு, இதெல்லாம் தேவையா? நீங்கள் எங்களை வச்சு செய்யாதது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, குழந்தைய காட்டி நீ சாப்பிட்றியா இல்லை அங்கிள் மெசேஜ் போடட்டான்னு கேட்காம இருந்தீங்க. மற்றபடி எல்லா வேலையும் செஞ்சிய, எங்களை அப்படி தான் ஆக்கி வச்சிய. இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை, இப்படி நடந்ததில்ல. எத்தனை பேர் அவேர்னஸ் ஆனோம்? எத்தனை பேர் அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டோம்? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இதில் நாங்கள் ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? கொள்ளை நோய் வரப்போதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லுது. இது வரைக்கும் வராத ஒரு கொள்ளை நோய் வருது, இது வரைக்கும் உலகம் பார்க்காதது. இதில் நாங்கள் வந்துட்டு என்ன ஆயத்தப்படுறதுக்கு இருக்குன்னா, அங்கே தான் சபையுடைய வேலை ஆரம்பிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எது புதுசாக வந்தாலும் அதை முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லிடுவார் முன்னாடியே. ஏன்னா சபைக்கு சொல்லாமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் என்ன மாட்டார்? செய்ய மாட்டார்னு இருக்குது பைபிள். இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சில அறிவு பெருத்த ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த காலத்துலலாம் இல்லைங்க, அது பைபிளோட சரி, இப்போல்லாம் வந்து லிபரல் தியாலஜி அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நாசமாக தான் போகணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவர் தேவன் எப்படி இருந்தாரோ உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு வருகிறது. அதனால அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட சோதம் அழிய போதுன்னு போய் சொன்னார்னா உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார். ஏன் நினிவே ஜனங்களை நேரம் அழிச்சிட வேண்டியதானே? எதுக்கு யோனா விட்டு சொல்லணும்? எதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பற்றி பேசணும்? எதுக்கு அவங்களுக்கு போய் ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும்? அதெல்லாம் பைபிள் ப்ரொசீஜர். முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார். எதுக்கு? நாம் அதை கேட்டு ஆயத்தப்படுறது. இப்போ நினிவே ஜனங்க கேட்டாங்க, அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு. நீங்கள் கேட்டிங்களா? ஃபஸ்ட்டு கேட்கல, விட்டுருவோம். ரெண்டாவது கேட்டால் தானே ஆயத்தமாக முடியும். கேட்கல. ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுருப்பார். என்ன செஞ்சுருப்பார் தெரியுமா? இப்போது இதற்கான கொரோனாவுக்கான மருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் கொரோனாக்கு என்ன இல்லை? மருந்து இல்லை, வேக்சின் தான் இருக்குது. வேக்சின்னா தடுப்பூசின்னு அர்த்தம். மருந்துனா சுகமாக்குறது, தடுப்பூசி வராமல் தடுக்கிறது. இன்ன வரைக்கும் கொரோனாவுக்கு மெடிசன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொரோனாவுக்கான மெடிசன் உலகத்திலேயே திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு, வேற எங்கேயுமே இல்லை. அந்த மருந்துக்கு பெயர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் சுகமாகிறோம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இதைத்தான் 2000 வருஷமா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் வல்லமை. ஆண்டவர் அனுப்பும் போதே என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னா, நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் பிசாசினால் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், அப்படிதான் சொல்லி அனுப்புறார். 2000 வருஷமா இதான் நடந்திருக்கு. சர்ச்சில் நம்ம சபையில் நடக்காத அற்புத அடையாளங்களே கிடையாது. மரித்தோர் உயிர்த்தெழுதல் ஆரம்பித்து என்னென்ன வியாதி இருக்குதோ எல்லா வியாதியும் சுகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், 2020-25 வரைக்கும் நடக்க தான் செய்யுது பல இடங்களில். ஆனால் பெரும்பான்மையான நம்ம மாதிரி ஆட்கள்கிட்ட அது நடக்கிறதில்ல. ஏன்னா நடக்காதுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய முடியாதுன்னு நமக்கே தெரியும். ஏன்னா இதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு வேற ஒன்று வேணும். பாருங்களேன், இப்போது அற்புத அடையாளம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனை. விசுவாசிச்சா தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? நாங்கள் விசுவாசிக்கலையா, எங்கள் பேரே விசுவாசி, நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா அப்படிம்பீங்க. நீங்கள் விசுவாசிங்கிறது எதுக்கு பேருனா, இந்த கருப்பாக இருக்கிறவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லையா? இந்த அறிவில்லாத ஒரு ஆளை பார்த்து அறிவழகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நமக்கெல்லாம் பேர் விசுவாசி. விசுவாசம்னா என்னன்னே தெரியாது, குரூப்புக்கு பேர் தான் என்னது? விசுவாசி. உங்கள் விசுவாசம் என்ன? இயேசு வீடு கொடுப்பார். உங்கள் விசுவாசம் என்ன? இயேசு கார் கொடுப்பார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், பையனுக்கு வேலை கொடுப்பார், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் வேலை கொடுப்பார். இதுதான் உங்கள் விசுவாசம். இதுக்கு தான் நீங்கள் ஊழியக்காரரை பிடிச்சி வச்சுருக்கீங்க, இதுக்கு தான் ஊழியங்களையும் பிடிச்சி வச்சுருக்கீங்க. உங்கள் ஜப குறிப்பில் என்னைக்காவது யாருக்காவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், பரலோகத்தை தரிசிக்கணும், வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கணும்னு எழுதியிருக்கிறீங்களா? ஜப குறிப்பு ஒரு 10 பேர் இருப்பீங்க, அவ்வளோதான். எல்லாரோட ஜப குறிப்பு என்ன? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். ஏன்னா இந்தியாவில் கல்யாணம் ஆகிறது தான் இருக்கிறதுலே பயங்கர கஷ்டமான வேலை மாதிரி.
அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அடுத்த 3வது மாதத்துலேருந்து அடுத்த ஜப குறிப்பு மாறிடும். இன்னும் ஒரு புழுவும் இல்லை பூச்சும் இல்லை. அடுத்த ஜப குறிப்பு. உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு புழு கொடுத்தா ஒத்துப்பீங்களா? அடுத்த ஜப குறிப்பு மாறிடும். பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்த அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஜப குறிப்பு எழுதிடும். பிள்ளை பேசவே மாட்டேங்குது. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஜப குறிப்பு பேசிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு நீங்க ஆவிக்குரிய ஜப குறிப்பை எழுதுனீங்க? எங்கேயாவது எந்த ஊழியக்காரரை போய் பார்த்தீங்களா? நீங்க கேட்டதெல்லாம் என்ன? ஆசீர்வாதம். அவ்வளவுதான் கேட்டீங்க. 25 வருஷமா சபை கேட்டதெல்லாம் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய முற்பிதாக்களை விட நீங்கள் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கத்தான் பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களைப் போல ஆவிக்குரிய வாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அன்னைக்கு சபைகளுக்குள்ள பிசாசு பிடிச்சா வந்தால் தானா பிசாசு ஓடும், சுகமாகும். இப்போ நடக்கிறது இல்லை எதுவுமே. காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. நீங்கள் 25 வருஷமா கேட்ட செய்தி எல்லாம் ஆசீர்வாத செய்தி. அதை தாண்டி நீங்கள் கேட்க போகிறதும் இல்லை, இல்லையா? அதானே உண்மை. அப்படியே மீறி யாராவது கொஞ்சம் உபதேசம் பேசினா ஆளை தூக்கிடுவிய, அதான் செய்விய. அடுத்து இல்லை அதானே செய்ய போறிய. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறால வச்சுப்பிய. அவர் ரொம்ப நல்ல ஆயர். ஏன் நல்ல ஆயர்? நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணார்னா இவர் சரியில்லை. பிளான் பண்ணி தூக்கிறது. தப்பாக எடுத்துக்காதீங்க. எடுத்துப்பீங்களா? எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டீங்க, அவ்வளோதானே. அந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உருப்பிட மாட்டிய. அதான் உண்மை. சத்தியத்துக்கு கதவடைச்சிய தொலைஞ்சிய. உலகத்தில் நீங்கள் போய் என்ன வேலை பார்த்து சம்பாரித்து பணக்காரன் ஆகலாம். ஆனால் சபைக்கு வந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதான் வானத்தின் வாசல். இங்கே அதை சொல்லி கொடுக்குற இடம். இங்கே வந்து பணக்காரன் ஆகிறது எப்படி, வெளிநாட்டுக்கு போவது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். இங்கே பேசுறதுக்கு இடம் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயர் எக்ஸ்ட்ரா பேசிட்டாருன்னா உடனே வெளியே இருந்துக்கிட்டு கிழிக்க போறாரு. போய் ஏர்போர்ட்டில் 3 மணி நேரம் சும்மா உட்கார்ந்தாலும் சரியா? எவனாவது எதுக்காவது இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்க, 5000 ரூபா கொடுக்குறாங்க, ரேஷன் கடையில் போய் நிற்கிறீங்களா இல்லையா? 1.5 மணி நேரத்துக்கு பையனுக்கு கொண்டு போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ஸ்கூலில் வர சொன்னால் காலங்காத்தால் 5 மணிக்கு போறீங்க தானே? ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க 2 மணி நேரம் நிற்கிறீங்க தானே? பஸ்ஸுக்கு போய் 1 மணி நேரம் நிற்கிறீங்க தானே? ஏன் சர்ச்சில் உட்காந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா உட்கார முடியல? ஏன்னா நீங்கள் யாரும் பரலோகத்துக்கு ரெடியே இல்லை. நீங்கள் எல்லாம் சர்ச்சை எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் காட்டுறதுக்கு வச்சிருக்கிய. அப்படியே உங்களுக்கு என்ன பெருமை? நாங்களாம் கிரைஸ்ட் சர்ச் சொல்லும் போதே கிரைஸ்ட் சர்ச். பார்த்துக்கோங்க. அதாவது ஒருத்தன் இயேசுவை அறியாம நரகத்துக்கு போயிட்டானா பரவாயில்ல. ஆனால் சர்ச்சுக்கு வந்து ஒருத்தன் நரகத்துக்கு போறானா அதை விட கொடுமை உலகத்திலே ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கிய, நல்ல சத்தியம் பேசுறதுக்கு இடம் கொடுக்குறிய. இந்த இடத்த உள்ளேயும் கொடுங்க, அங்கேயும் இடம் கொடுங்க. சொல்லுங்க உங்க ஊழியக்காரர்கிட்ட, நல்லா பேசுங்க, 1/2 மணி நேரம் பேசுங்க, 1 மணி நேரம் பேசுங்க, நாங்கள் உட்காந்து கேட்குறோன்னு. கிளம்புறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதா இல்லையா? 3வது மணி அடிக்கிற வரைக்கும் கிளம்புறீங்க தானே? டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிற வரைக்கும் கிளம்புறீங்கல்ல? அதென்ன செய்தி கேட்க மட்டும் உட்கார மாட்டிய? கேட்டால் நாங்கள்லாம் எப்படியே பழகிட்டோம். அதென்ன பழகிட்டிய? செல்ஃபோனே இல்லாமல் தான் பழகுனீங்க. இப்போ செல்ஃபோனை பழகிக்கல, ஜிபே இல்லாமல் தான் வாழ்க்கையை ஓட்டுனீங்க. ஜிபேல இப்போ பழகிக்கல. செய்தி கேட்க பழகுங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னும் ஒரு நாள் நீ இருப்பியா இங்கேன்னு கேட்குறீங்க. கன்ஃபார்மாக இருந்து தம்பவன் கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை என்பது நம்மளை ஆவிக்குரிய விதத்தில் உருவாக்குகிற இடம். அதுக்கு இடம் நம்ம தான் கொடுக்கணும். நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு எங்கள் பெற்றோர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு 2 விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க டீச்சர்கிட்ட. அவங்க ஏற்கனவே உரிப்பாங்க. இவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்த மாதிரி அது. அவங்க செம்மட்டி அடிப்பாங்க. அதனால் பிள்ளைகள் நல்லா உருவாச்சு. இப்போ வாத்தியார் அடித்தா அப்பா போய் கேட்குறாரு, ஏன் என் பையனை அடிச்சிங்க? 2 பேரும் சேர்ந்து வாத்தியார் அடிக்கிறாங்க. பையன் எப்படி உருப்பிடுவான்? அதனால தான் ஸ்கூல்லையே எல்லா சேட்டையும் நடக்குது. எங்கே கண்டிக்கணும் அங்கே கண்டிக்கணும். அதே மாதிரி தான் சர்ச் என்பது கண்டிக்கிற இடம். கண்டித்து உணர்த்துறது. பரிசுத்த ஆவியானுடைய வேலையே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டிக்க கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது, வெறும் ஆசீர்வாதம் தான் பேசணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்கு போகும்போது சொல்லிடுங்க, கத்தி வைக்கப்படாது, என்னை வெட்டப்படாது, தடவி கொடுத்து தான் சுகமாக்கணும்னு சொல்லுங்க. எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டணும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும், கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடிந்து கொள்ளணும். அப்போதான் சபை பரலோகத்துக்கு போகும். சபை என்பது நான் கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம் அல்ல. சபை என்பது வானத்தின் வாசல்,
பரலோகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் மட்டும் விசுவாசத்தில் வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சிருப்பார். இப்போ பாருங்க, எகிப்தில் வாதை வந்தது, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வரல, பார்வோன் மத்தியில் வந்துச்சு, எகிப்தியர் மத்தியில். அதற்கு பிறகு விடுதலையாக போகும்போது வசனம் சொல்லுது 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில், ஒரு பெரிய கூட்டம் இஸ்ரவேல் அல்லாமல் வேறு ஜனங்கள், வேற இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களோடு கூட புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. இவெல்லாம் ஏன் போனா? இவெல்லாம் எதனால இஸ்ரவேல் கூட போறான்? யோசிச்சு பாருங்க. எகிப்தை விட்டுட்டு போறான். அவனோட நோக்கம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் வனாந்தரத்துக்கு போட்டோம், எங்க போறாங்கன்னு தெரியாம போட்டோம், ஆனால் இந்த ஜனங்களோட இருக்கிற தேவன் தான் பெரிய தேவன், எகிப்தை விட இவர்கள் தேவன் பெரிய தேவன். இது கொரோனால தெரிஞ்சிருக்கணும், கொரோனால நடந்திருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது சிவப்பு குதிரை நம் மத்தியில் வந்துச்சு. இந்த சிவப்பு குதிரையின் காலத்தில் தான் இன்னும் ஒரு காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்படியே வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. கவனிங்க, இந்த காலகட்டத்தில் தான் ஒரு கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கு. இந்த கருப்பு குதிரை என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த கருப்பு குதிரை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் உணவு பஞ்சத்தை குறிக்குது. அதில் குறிப்பாக அதுக்கு அடையாளமாக இதெல்லாம் ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதுனது நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் இன்னையிலேருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சிவப்பு குதிரை இந்த காரியத்தை செய்யும் போது வட தேசத்துக்கு அந்த கருப்பு குதிரை போகுமா, அங்கே போய் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பஞ்சத்தை உண்டாக்குமா, உணவு பஞ்சத்தை. குறிப்பாக உணவு பஞ்சத்தில் எது அதோடைய மாடல் அல்லது அது எது எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமையை பற்றி சொல்லுது. கரெக்டாக 2020 இந்த விஷயம் ஆரம்பிக்குது. கொரோனா உலகம் முழுக்க பரவி லாக்டவுன் போயிட்டே இருக்கு. 2022 ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 2022-23 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எங்கன்னா அவங்களுடைய எல்லைகள் பிரச்சனை ஆச்சு. இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், கோதுமை தயாரிக்கிற நம்பர் 2 நாடு ரஷ்யா. ஐரோப்பாவுடைய பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க உக்ரைனை. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி குண்டு போட்டதுனால உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. அதனால் ஐரோப்பா முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு. இந்த பக்கம் ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திருச்சு, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அதனுடைய விளைவாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறிச்சு. குறிப்பாக ஐரோப்பா ஆசியா பகுதிகளில் முழுக்க கோதுமை தான். யூரோப் முழுக்க கோதுமை, இந்த பக்கம் பாகிஸ்தான் வரைக்கும் கோதுமை, நார்த் இந்தியா முழுக்க கோதுமை. அப்படியே நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தான் அரிசி. இந்த பக்கம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி தான். சிங்கப்பூர், சைனாலாம் பெரும்பான்மையானவங்க அரிசி. ஆனால் இந்த ஆசியா பகுதி ரஷ்யா முழுக்க கோதுமை. இந்த பிரச்சனை வந்த உடனே கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு. அதில் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும். அப்போ ஒரு பணம்னா என்ன அர்த்தம், அது எவ்வளோ குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சின்ன விளக்கம் இருக்குது. நீங்கள் அப்புறமா படிக்கலாம், நான் சொல்கிறேன், வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அங்கே ஒரு 5000 பேர் புருஷர் மட்டும், ஆண்கள் மட்டும் வந்துடுறாங்க சாப்பிட. பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்தில் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆகும், 200 பணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 பேர் அல்லது ஒரு 20,000 பேர் சாப்பிட்ற இடத்துல அந்த காலத்தில் 200 பணத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்.
அப்போ ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைனா என்ன அர்த்தம்? ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு படி கோதுமை விற்கும் அப்படின்னு அர்த்தம். சும்மா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபானா கூட 2500 ரூபாய், ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னா கூட 3000 ரூபாய். அது ஒரு கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023க்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன உடனே உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த நேரத்தில் 2023ல் மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியாவில் பர்மா எல்லா நாடுக்கும் நடந்துச்சு. அதில் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா பாகிஸ்தானில் அன்றைக்கி 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு விற்றுச்சு. இங்கே பாருங்கள். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது பாகிஸ்தானில் நடந்தது. அதே காலகட்டத்தில் இலங்கையில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் 2022 மே மிகப்பெரிய உணவு பஞ்சம். கோதுமையில் 3000 ரூபாய் விற்றுச்சு. மியான்மர்லலாம் 6000 10,000 அப்படி விற்றுச்சு. இது அப்படியே உணவு பஞ்சம், உலகளாவிய பஞ்சமாக. பாகிஸ்தான்லலாம் ஜனங்கள் கரண்ட் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் மிகப்பெரியதான பஞ்சத்தை பாகிஸ்தான் சந்திச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா கருப்பு குதிரைகளோ வென்றால் வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. அங்கே ஆரம்பித்த அந்த கோதுமை பஞ்சம் இன்னும் முடியல. நல்லா கவனிங்க. இன்னும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்ன செய்யலை, முடிவுக்கு வரல. வேதம் சொன்னபடியே மிகப்பெரியதான பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறிச்சு. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்டயே கோதுமை இல்லை, நாங்கள் என்ன செய்ய முடியாது, கோதுமையை ஏற்றுமதி பண்ண முடியாது. வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவிலையும் கோதுமை தட்டுப்பாடு வந்திருந்தது. கோதுமை தட்டுப்பாடு மட்டும் இல்லை, அரிசி தட்டுப்பாட்டிலேருந்து எல்லாமே வந்திருந்தது. இது எல்லாமே 2022-23 காலகட்டங்களில் நடந்தது. கருப்பு குதிரையின் காலம், சிவப்பு குதிரையின் காலம், இது 2018-19 நடந்துச்சு. இது அத்தனையும் அப்போ யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் நம் காலகட்டத்துக்குரியதான தீர்க்க தரிசனம், நம் காலகட்டத்துக்குரியதான வெளிப்பாடு. சகரியாவுக்கும் யோவானுக்கும் சொல்லி நமக்கு எழுதப்பட்டது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்புனா நம்ம பொறுப்பு. ஏன்னா நினிவே ஜனங்களுக்கு யோனாவை அனுப்பின மாதிரி நமக்கு வேதத்தை அனுப்பி இருக்கிறார். இதை வச்சு பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமாங்கிறதா இப்போ கேள்வி. தெரிஞ்சுக்காதனுடைய விளைவு என்ன? நாமளும் உலகத்தார் மாதிரி பாதிக்கப்படுறோம். நாமளும் அவங்கள மாதிரியே ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க எப்படியெல்லாம் கலங்குகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் கலங்குறோம். இப்போ இந்த 2 காரியமும் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசனம். இதுதான் இதுவரைக்கும் நடந்த சம்பவம். இதை ஒட்டி இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கணும். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. சிவப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறம். மங்கின நிறம் உள்ள குதிரை. அப்போ மங்கின நிறம் உள்ள குதிரை என்ன செய்யும்? சிவப்பு குதிரை கொள்ளை நோயை கொண்டு வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போய் கோதுமை தட்டுப்பாடு கொண்டு வரும், கோதுமை பஞ்சத்தை கொண்டு வரும். அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அதில் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தல் 6:6 ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். குறிப்பாக கரெக்டாக இந்த பஞ்சம் வரும்போது உலகளாவிய உணவு பஞ்சம் வரும். ஆனால் என்ன பஞ்சம் வராது? எண்ணெய் பஞ்சம், அதாவது ஆயில் அண்ட் வைன் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். இப்போ இருக்கிற ஆயில் பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடாது. இது நடந்து முடிஞ்சது. இப்போவும் சொல்கிறேன், எண்ணெய்க்கு தட்டுப்பாடு இல்லை, எண்ணெய் டெலிவரி ஆகிறதுக்கு தான் தட்டுப்பாடு இருக்குது. கோதுமை விளைச்சலே கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உக்ரைனில் கோதுமை விளையவே இல்லை. ஆனால் இப்போ எண்ணெய் இருக்குது. அது அங்கே வெஸ்ட்லேருந்து நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே வரமாட்டேங்குது. அதான் பிரச்சனை. எண்ணெய் வச்சிருக்கிற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ன பாருங்கள், எண்ணெய் வச்சிருக்கிற நாடுகளுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வர்றவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாது.
சொன்ன மாதிரியே அந்த காலகட்டத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை எண்ணெய் தான் காப்பாற்றுச்சு. இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இப்போ நான் பார்க்குற எண்ணெய், இது பூமிக்கு அடியில் இருக்க கச்சா எண்ணெயை குறிக்கும். இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிச்சது 1950களில் தான் கண்டுபிடிச்சான். மன்னிக்கணும், 1850களில் தான் கண்டுபிடிச்சான். கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு கச்சா எண்ணெய் தோண்டி எடுத்து வியாபாரம் பண்ணுறது இப்போ சவுதி அரேபியா பண்ணுது. இவங்க அதை தோண்டி எடுத்தது 1936. அதுக்கு பிறகு 2ஆம் உலக யுத்தம் வந்துடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தோண்டி எடுக்கிறத நிறுத்திட்டு உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு 43க்கு பிறகு தான் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குது, அதை தோண்டி கண்டுபிடிச்சு அதை வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் கண்டுபிடிச்சதே 19ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை சேதப்படும் போது எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாமல் இருக்கும். அப்போ எண்ணெய் கண்டே பிடிக்கல, பூமிக்கடியில் இருக்குன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்லுவார் தீர்க்க தரிசனத்தில், ஆசேர் தன் கால்களை எண்ணெயிலே தோய்ப்பான்பர். இன்னைக்கு பாருங்க, எண்ணெயில் தான் இருக்குது, எல்லாமே எண்ணெயை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம் வேதத்தினுடைய மகத்துவம். நம்ம வேதத்தை வெறும் சும்மா டெய்லி படிக்கிறதுக்கு கடமையாக படிக்கிறோமே ஒழிய, அது உள்ள புதஞ்சிருக்கிற தேவனுடைய திட்டங்கள், நமக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அதை நம்ம பார்க்கல. சரி, ஆண்டவர் சொன்னபடியே இப்போது கருப்பு குதிரையும் சிவப்பு குதிரையும் கொள்ளை நோயும் பஞ்சமும், குறிப்பாக உணவு பஞ்சமும் நம்மை கடந்து போயிருக்குது. அதை ஒட்டி தான் எல்லாம் நடக்குது. நல்லா கவனிச்சிங்களா? ஒன்றன் பின் ஒன்றன் வராங்கன்னு சொன்னாங்க. 2019 இந்த கொரோனா ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்து 2023 வரைக்கும் கொரோனா இருந்தது. 23ல் ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து இந்த யுத்தம் போயிட்டே இருக்கு, அதை ஒட்டி போகுது. அதை தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த வசனம் சகரியா 1:7 வசனம் என்ன சொல்லிச்சு? 1:8 சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறம் உள்ள குதிரை. இப்போ மங்கின நிறம் உள்ள குதிரை என்ன செய்யும் அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8. பின்பு அவர் வெளிப்படுத்தின 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ மங்கின நிறமுள்ள குதிரைக்கு பேரே மரணம், சிவப்பு குதிரைக்கு பேர் கொள்ளை நோய், அதுக்கு அடுத்து வந்தது கருப்பு குதிரை, அதுக்கு பேர் பஞ்சம், உணவு பஞ்சம், கோதுமை பஞ்சம். அதுக்கு அடுத்து ஒன்று வரப்போகுது, அதுக்கு பேர் என்னது? மரணம். இது எப்படி வரும் அப்படின்னா 4 வகையாக வரும் அப்படின்னு அங்கே வசனம் சொல்லுது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இது 4ம் இப்போ ரெடியாக இருக்கு. இதில் ஒன்றைத்தான் நீங்கள் நேற்று பார்த்தீங்க, பட்டயத்தினாலும் யுத்தம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பேர் கொள்ளை நோய். நார்மலாக பட்டயம் என்றால் அது எதை குறிக்கும்? யுத்தத்தை குறிக்கும். இப்போது யுத்தம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் தான் நேற்று முழுக்க பார்த்தோம். இந்த யுத்தம் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது. இது இன்னும் பெரிய லெவலில் போகும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ முதலாவது இந்த யுத்தத்தினால் ஏற்படக்கூடியதான மரணம். எவ்வளோ மரணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25 நாள் 1 மாதத்துக்கு மேலே இந்த யுத்தம் நடக்குது. இதில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு நமக்கு சொல்லவே இல்லை. அப்பப்போ சொல்கிறாங்க 10 பேர் செத்துட்டாங்க, 20 பேர் செத்துட்டாங்கன்னு. டோட்டலாக ஓவராலாக நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தில் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 500 கோடி பேர் வரைக்கும் சாவாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, புதின் சொல்கிறாரு, ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு, மனித சமுதாயமே அழியக்கூடிய அளவுக்கு இந்த யுத்தம் நடக்கும், அதனால் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நியூக்ளியர் கசிவுகளும் ஏற்பட தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்தின் மூலமாக மிகப்பெரியதான உயிர் சேதம் ஏற்படும். இப்போ ஹிரோஷிமா நாகாசாக்கியில் ஒரு குண்டு போட்டாங்க. ஒரு குண்டு ஒரு சிட்டி மொத்தத்தையும் அழிச்சிருச்சு. இப்போ இருக்கிற குண்டு அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. மதர் ஆஃப் பாம், ஃபாதர் ஆஃப் த பாம்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க. இதெல்லாமே எவ்வளோ பெரியதான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது போட்ட பிறகு தான் தெரியும். அது என்ன பாதிப்பு இப்போ தெரியாது. ஸோ மிகப்பெரியதான உயிர் சேதம் இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது பட்டயத்தினாலும், ரெண்டாவது பஞ்சத்தினாலும். இப்போ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் வந்துச்சு. ஆனால் நமக்கு எண்ணெய் சேதப்படாமல் இருந்துச்சு. இப்போது எண்ணெய், உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் வருது, அத்தனையும் வருது. இப்போது ஈரான் மக்களுக்கு நல்ல காற்று இல்லை. இவங்க போட்ட குண்டுனால மேகம் முழுக்க என்னவாயிருச்சு? கருப்பாக மாறிடுச்சு.
அமில மழை பெய்ய போகுது. அதே மாதிரி லெபனானில் இவங்க போட்ட ஒயிட் ப்ராஸ்பரஸ், அந்த குண்டில் ஜனங்களுக்கு முழுக்க உடம்பு முழுக்க என்ன வந்துச்சு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர தொடங்கிருச்சு. நல்ல காற்று இல்லை. நியூக்ளியர் குண்டு போட்டாங்கன்னா அதை விட இன்னும் மோசம். காற்று பஞ்சம் வந்துடும், தண்ணி பஞ்சம் வந்துடும், அதுக்கப்புறம் உணவு பஞ்சம், அப்புறம் ஆயில் பஞ்சம் எல்லாம் வரும். மொத்தமாக உலகத்தில் சொல்லப்பட்ட என்னென்ன பஞ்சங்கள் இருக்கோ அது ரெண்டாவது இதுதான் வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பெட்ரோல்லாம் வந்து 2 ரூபா 5 ரூபாய்லாம் ஏற்றுறாங்க. ஸ்ரீலங்காலெலாம் 85 ரூபா 75 ரூபா ஏற்றுறாங்க. இன்னும் போக 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 அரிசி விலையெல்லாம் ஏறிடும். 1 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்குலாம் வந்துடும். அந்த இடத்துக்கு நாம் போயிடுவோம். ஏன்னா பஞ்சம் உச்சத்தை அடையும், எல்லா பஞ்சமும் வரும். இப்போ நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, கவனிச்சிங்களா? யாராவது கவனிக்கலையா? கொரோனா மாதிரி ஒன்று வரத்துக்கு ரெடியாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க, கவனிச்சிங்களா? அவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் அப்போவே சொல்லிட்டோமேன்றுவாங்க. அப்போ நீங்கள் தான் என்ன ஆகிக்கணும், ரெடி ஆகிக்கணும். ரெடி ஆகுறதுனா என்ன, பஞ்சம் வரப்போகுது. ஸோ ஆளாளுக்கு 4 மூட்டை 5 மூட்டை அரிசி, ஒரு 2 மூட்டை பருப்பு, ஒரு 3 மூட்டை உளுந்து அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் செஞ்சிங்கன்னா இன்னொரு வசனம் நிறைவேறிடும். என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சா புழுப்பூச்சி என்ன செஞ்சிடும், அரிச்சிடும். நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துருவார், எப்படியும் கொடுப்பார். நான் சொல்லுவேன், இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியா இருக்கிற வீட்டுக்குள் வராது. அந்த வீட்டுக்குள்ளே அற்புதமாய் கர்த்தர் என்ன செய்வார், ஆகாரத்தை கொண்டு வருவார். அதே மாதிரி உலகம் முழுக்க பஞ்சம் வந்தாலும் சரி, எலியாவுக்கு காக்காவை கொண்டு கர்த்தர் போஷிப்பார். அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். நான் நேற்றே உங்களுக்கு திருப்பி சொன்னேன், பயப்படாதிருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும், பைபிள் சொல்லுது, கலங்காதிருங்கள். அப்போ இதுக்கு எதுக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அடுத்து ஒரு மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி செய்யுங்க. உடனடியாக பேனிக் ஆகாதீங்க. இதை நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. கொரோனா மாதிரியே ஒன்று வருதுன்னு அவங்க தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. இப்போவே நிறையா ஜனங்கள் வந்து பேனிக் ஆக தொடங்கிட்டாங்களாம். ஹைதராபாத்லலாம் பெட்ரோலுக்கெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு ஜனங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பயப்படாதீங்க, நம்மக்கிட்ட எல்லா கையிருப்பும் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோட்டலில் மட்டும் தோசை கிடைக்காது, மற்றபடி எல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சிலிண்டர் இல்லை, ஹோட்டலில் சிலிண்டர் இல்லை, வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது பேனிக் ஆக்கிறதுக்காக சொல்லலை. இந்த பஞ்சம் வரும், இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதுக்கு நடுவில் தான் அவர் எப்படி நம்மளை போஷிக்கிறார்ன்றதை இந்த உலகம் பார்க்கணும். முதலாவது கொரோனா வந்தபோது நான் சாட்சியை சொல்வேன். முதலாவது கொரோனா வந்தபோது எங்களுக்கு வந்து ஊழியம் இந்த மாதிரி எவாஞ்சலிசம் ஊழியம் தான், இந்த மாதிரி டீச்சிங் தான். போகிற இடத்துல செய்தி கொடுக்கணும், அதில் தான் எங்களுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் எங்களுக்கு சர்வைவல். எனக்கு சொந்தமாக சர்ச்சோ எதுவுமே கிடையாது. நான் சொல்ல 2020 திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க 6 மாதம். என்ன செய்யறதுன்னுமே தெரியல. பார்த்தா காலையும் மாலையும் எலியாவுக்கு வந்து காக்கா வந்த மாதிரி அந்த நேரத்தில் எங்கேருந்து ஆஃபரிங் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. எனக்கு தேடி பிடிச்சி அனுப்புகிறாங்க, இப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஆனால் இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 14 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், தரல. 2004 2020 வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி தேடி கண்டுபிடிச்சலாம் வந்து தரல. ஆனால் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா வர மாதிரியே வருது. அங்கே எங்கேருந்து எப்படி வருதுன்னே தெரியல. கர்த்தர் போஷிக்கிறார். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெருமை உண்டு. பெருமை தான் அது. என்னென்னா, எல்லா வாரமும் ஊழியத்துக்கு போகிறோம், நம்மகிட்ட காசு இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கடனும் இல்லை, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு. ஒரு வாரம் மீட்டிங் கேன்சல்னால் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா அந்த வாரம் வீட்டு வாடகை கட்டணுமே, அந்த வாரம் கரண்ட் பில் கட்டணுமேனு. நான் சொல்கிறேன் 2020 முன்னாடி கட்டணுமேனு சொல்லி ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஒரு எண்ணம், நம்ம தான் எல்லா வாரமும் மீட்டிங்கு போகிறோமே, நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினச்சி. திடீர்னு பார்த்தா லாக்டவுன் போட்டாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் கவலையை கொடுக்கவே இல்லை. எப்படி வாடகை கட்டுறதுன்னு தெரியாது, எப்படி கரண்ட் பில் கட்டுறது தெரியாது. ஆனால் வந்தது, எங்கிருந்தோ வந்தது, எப்படியோ வந்தது. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுறதுனால நீ வாழலை, நான் உன்னை நடத்துறதுனால நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. நீ நினச்சிக்காத உன் ஊழியத்தினால தான் நீ என்ன நினைக்கிற, பிழைப்பு வைக்கிறேன்னு. இல்லை, நான் தான் உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், போசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு 6 மாதம் போச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, வீட்டில் உட்காடுறோம், வீடியோ போடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏந்திரிக்கிறோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, கேரி தாற்றங்கரையில் இருந்து அவன் சோம்பேறி ஆயிடுவான். அப்புறம் லாக்டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் உட்கார வச்சும் சாப்பாடு போடுவார், நடக்க வச்சும் சாப்பாடு போடுவார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் நமக்கும் தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ இப்படிலாம் வருதே அப்படின்றதுக்கு இல்லை, இதெல்லாம் வருது. அவைகளுக்கு நடுவில் நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. கர்த்தர் போஷிப்பார் என்பதை சொல்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா, அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உங்களை என்னையும் போஷிக்க போகிறார்னு இருக்கு. 3வது,
பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும், அடுத்து என்ன இருக்குது, சாவினாலும். சாவினாலும்னா இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா கொள்ளை நோய், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், இயற்கை பேரழிவு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இயேசு சொல்லும் போது என்ன சொன்னார்? கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் சொன்னார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் மட்டுமே 1,00,000 பூமி எதிர்ச்சி வந்திருக்குதான். இங்கே பாருங்க, இதுதான் இந்த 10 வருஷம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகளின் காலம்னு சொல்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் மட்டும் இந்த ரெட் கலரில் டாட் டாட்டாக தெரியுது இல்லை, இது எல்லாமே பூமி எதிர்ச்சி இந்த 10 வருஷத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே பூமி எதிர்ச்சி நடந்திருக்குதான் இந்த 10 வருஷத்தில் மட்டும். அதான் அவங்க சொல்கிறாங்க, இது அடுத்து ஜப்பானில் வரப்போதான். ஜப்பான்காரன் எழுதியிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சியை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி 3,00,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு சொன்ன பூமி எதிர்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒன்று கொள்ளை நோய்கள், துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம்னு அதில் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் வந்துட்டு எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால்னு ஒன்று இருக்கும், அப்புறம் எய்ட்ஸுக்கு பின்னாடி வந்து சிம்பன்சி குரங்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இப்போ இந்த கொரோனா வந்ததில் கூட அது கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்து தான் சொல்லுவாங்க. எல்லா இந்த ஒரு 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பாக அந்த மிருகத்தின் பேர் பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்கும். குரங்கு, அப்புறம் வந்துட்டு பன்றி, எல்லாமே துஷ்ட மிருகமாக இருக்கும். சவுதி அரேபியாவிலாம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கு பேர் வந்து கேமல் ஃபீவர்னு பேர், அங்கே வந்துச்சு. கேமல் வந்து பைபிள் படி துஷ்ட மிருகம், ஒட்டகம். ஸோ நம் கண்களுக்கு முன்பாக 4 வகையான கரிமம் இருக்குது. அது மட்டுமல்ல, இப்போ WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய அளவில் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு 3.2 வேரியண்ட்டோ என்னமோ சொல்கிறாங்க. நேற்று சொல்லியிருக்கிறாங்க, நேற்று பேப்பரில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஐரோப்பா, அமெரிக்கா முழுக்க பரவுதான் வேகமாக. ஸோ இது வந்து கொரோனா அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது மிகப்பெரிய கொள்ளை நோய் ஒன்றும் வரப்போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வகையாய் வேதத்தில் சொன்னப்பட்டது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ இருக்குது. ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் யுத்தம் நடக்குது. சைனா தாய்வான் நடக்குது, ரஷ்யா உக்ரைன், நார்த் கொரியா சவுத் கொரியா நடக்குது, இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் நடக்குது, எல்லா பக்கமும் யுத்தம் நடக்குது. இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் பெருமளவில் வரப்போகுதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு, வந்திருக்கு. 2வது 3வது பஞ்சங்கள், அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் ஆரம்பிக்க தொடங்குது, எல்லா விலைவாசியும் ஏற தொடங்குது, உலகளாவிய நான் சொல்கிறது. 4வது மிக முக்கியமானது இந்த கொள்ளை நோய்கள், பஞ்சங்களோட பூமி எதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள், அதுவும் நடக்கும். இவங்க குண்டு போட போட பூமி எதிர்ச்சி அதிகமாகிட்டே போகும். இப்போ இந்த 1 மாதத்தில் மட்டுமே எவ்வளோ குண்டு போட்டிருக்கிறாங்க? அத்தனை குண்டு பூமியில் தானே போடப்பட்டது. அப்போ பூமியில் போடப்பட்ட அத்தனை குண்டும் என்ன ஆகும்? பூமி என்ன ஆகும்? வீக்காக தானே மாறும். ஸோ பூமி எதிர்ச்சிகள் கண்டிப்பாக இன்னும் பெருமளவில் வரும். இயேசு சொன்னது போல நாம் கடைசி காலத்தில் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, நடக்காது, கிருபை உள்ளவர் செய்ய மாட்டார் இப்படிலாம் சொல்லுவாங்க. கிருபைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிருபை என்பது என்னன்னா, இவங்களெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறதல்ல கிருபை. அவனுடைய சுயாதீனத்துக்குள்ளே கர்த்தர் தலையிட மாட்டார். அவங்க செஞ்சதுனால அந்த விளைவுகள் ஏற்படுது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுறாருல, அதற்கு பேர் தான் கிருபை. தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறார்ல, அதுக்கு பேர் கிருபை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்தில் வாதையே வரக்கூடாது, கர்த்தர் கிருபை உள்ளவர், பார்வோனை தொடமாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடக்கும். ஆனால் தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை இயேசு ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா. இவ்வளவுக்கும் நடுவில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க கொண்டு வச்சிருக்கிறார். ஸோ வருகிற காலங்களிலே அடுத்த வருகை தாமதிக்குமானால், வருகை எப்போ வரும்னு தெரியாது, அடுத்த ஒரு 2.5 வருஷம் மிக மோசமாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அவங்க தேவாலயம் கட்ட வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படி தான் போகும். தேவாலயத்துக்கான ஒரு பலிபீடம் கட்டுற வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக தான் போகும். அவங்க அதில் தான் போய் இது முடிவடையும். நான் சொல்கிற நல்ல மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து தேவாலயம் கட்டுவதற்கு அவர்கள் பலிபீடத்தை கட்டுற வரைக்கும் இப்படி தான் ஆகும். அதனால் இதை முடிஞ்சிடும் அதை முடிஞ்சிடும்னு சொன்னால் சந்தோஷம், முடிஞ்சால் சந்தோஷம். ஆனால் அவர்கள் 3வது தேவாலயத்தை கட்டுற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கொண்டே தான் இருக்கும். அதுக்கு பிறகு அதை விட மோசமாக இருக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா,
இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். அவருடைய வருகை சம்பவிக்கும் போது உங்களை என்னையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் போக போகிறார். அல்லேலூயா. இதெல்லாத்த நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவைகளுக்கு நடுவில் நம்முடைய வருகை சம்பவிக்க போகிற ஆண்டவருடைய வருகை இருக்கிறதுனால நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டு நிற்கணும், அவ்வளோதான். இப்போது புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த ஆயத்தம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போது ஜலப்பிரளயம் வரதுன்னு கேள்விப்பட்டோன்னா நோவா என்ன பண்ணுறாரு? பேழையை ஆயத்தம் பண்ணார், உள்ளும் புறமும் கீழ்பூசி. அதே மாதிரி தான் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆயத்தப்படுத்தணும். உங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எப்படியாவது இந்த வருகையில் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். அதுக்கு தான் இது சொல்லப்படுது. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக இல்லை. வேதம் பயங்கர மகத்துவமானதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துக்கே, உலகத்துக்கே வேதம் தன்னை ப்ரூஃப் பண்ணிடும். இது ஏன் நமக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னா, இவைகளுக்கு நடுவில் தம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க போகிறார். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த சில வருஷங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் கண்டிப்பாக பாதுகாப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆயத்தப்படணும், அதான் முக்கியம். அவ்வளோதான். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் ஆயத்தப்படணும், அவ்வளோதான் விஷயம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும். என்ன பாவ மன்னிப்பு நிச்சயம்? இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறாரு, நான் வந்துட்டு சுத்தமாக இருக்கிறேங்கிற நிச்சயம் உங்களுக்கு வரணும். அது எப்படிங்க வரும் நிச்சயம் அப்படின்னு கேட்டால், பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தை தாவீது சொல்றாரு, உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம் அது இருக்குதா? சிலர்லாம் என்னன்னா, பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் வளர்றாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சர்ச்சிலேயே இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவேன், சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால போயிடுவேன், கல்லறையில் இடம் கிடைக்கிறதுனால போயிடுவேன்னா, அப்படிலாம் இல்லை. இயேசுநாதர் கூடவே இருந்தாலும் யூதாஸ் போக மாட்டான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசுநாதர் கூடவே இருந்தாலும் யூதாஸ் போக மாட்டான். அவன் ஆயத்தப்பட்டு போனால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குற இடம். ஆனால் நீங்கள் தான் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் சொல்லணும். சிலர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் தாத்தா அப்பாலாம் நீதிமான்கள், அதனால் கர்த்தர் உங்களை விட மாட்டார். அப்படிலாம் இல்லை. உங்கள் தாத்தா டாக்டர்ன்றதுனால அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் ஊசி போடுவீங்களா? எங்கள் தாத்தா டாக்டரு, நானும் ஊசி போகிறேன்னா உங்களை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கல்ல. அதே மாதிரி தான் நீங்களும் டாக்டரான தான் ஊசி போட முடியும். அதே மாதிரி தான் நம்ம தாத்தாக்கள் எல்லாரும், முற்பிதாக்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களைப் போல நீங்களும் நானும் மாற வேண்டும், இல்லைன்னா வருகையில் போகிறது ரொம்ப கஷ்டம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, வேதம் தெளிவாய் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களான்னு பாருங்க. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்போ எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்திருக்கிறீங்களா? இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். வேற எந்த ஞானஸ்நானமும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இயேசு கிறிஸ்துவே 30 வயசு தான் எடுத்தார் பாருங்களேன். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. இனி கடைசி காலத்தில் இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்லாம் போகுது. ஆர்குமெண்ட்லாம் இல்லை, இதில் என்ன ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம், தீவிரவாதிகள்லாம் தங்கள் கொண்ட கொள்கைகளுக்காக ஜீவனை கொடுக்குறாங்க. சிலர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஞானஸ்நானம் சொன்னால் என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரியும் பெரிய பாவம் மாதிரியும் தண்ணிக்குள்ளே மூழ்கி வர்றது நரகத்துக்கு போகிற மாதிரியும் பேசுகிறாங்க. இப்போ உங்களை என்ன செய்ய சொன்னோம்? சுண்டு வரலையா வெட்ட சொன்னோம்? அவன் கடவுளுக்காக போய் எதையோ கொடுக்குறான். ஒரு சத்தியத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்கணும் முடியாது. எடுங்க, எடுக்காடி போங்க, உங்கள் ரத்த பலிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். சொல்ல வேண்டிய சத்தியம் சொல்லி ஆகிருச்சு. நீங்கள் எடுத்தால் வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ரோமன் கத்தோலிக்க பைபிள் அழகாக இருக்கும். அந்த தண்ணியில் நுழையாவிடில்னு இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கிலீஷில் பேப்டிசம்னு இருக்கும். பேப்டிசம் என்றால், பேப்டிசோ என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு தான் பேப்டிசம். பேப்டிசோ என்றால் தண்ணியில் மூழ்குதல்னு அர்த்தம்.
ஸோ ஞானஸ்நானம் 2வது எடுக்கணும். 3வது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்துட்டாலே ஆவியானவரால் தான் வந்தீங்க, உங்ககிட்ட ஆவியானவர் இருக்கிறாரும்பாங்க. அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை 12 அப்போஸ்தலர்கள் பின்பற்றினாங்க. பரிசுத்த ஆவி அவங்ககிட்ட இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்குள்ள இருந்தாங்களா? இல்லை. இயேசு தெளிவாக சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன பண்ணுங்க? தங்கியிருங்கள். ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்துட்டான், பரிசுத்த ஆவி பெறல. பவுல் கேட்கிறாரு, நீங்கள் என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? அப்போ என்ன அர்த்தம்? பரிசுத்த அபிஷேகம் என்பது இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஸோ இந்த 3ம் பேசிக், அடிப்படை. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், இது 3ஐயும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அடிப்படை. இன்னும் 4 இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கிருபையுள்ள கரத்தில் நம்ம தாழ்த்துவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா? எல்லா சம்பவங்களும் துல்லியமாக நடக்குது, எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொன்னபடி எழுத்துக்கு எழுத்து நடக்குது. அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன இத்தனையும் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உங்களை தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி இந்த வருகையில் நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை அந்த தடை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு உணர்த்தப்படுமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த இரத்தத்தால் என்னை கழுவும், இந்த இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், ஒரு விசை என்னை கழுவும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு நிமிஷம், வேறு எதையும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா வாசப்படி வரைக்கும் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசி நிமிஷத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் வைராக்கியத்தினால, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான மேன்மையினால, பெருமையினால வருகையை விட்டுறாதீங்க. இன்னும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த சபை மேல கர்த்தருக்கு பெரிய பாசம் இருக்கு. அதனால தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இவ்வளோ திரள் கூட்டத்தை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா, உங்களுக்குள்ள என்ன காரியங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்தால் அதை ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் எடுக்கலை, நான் என்னை எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க தான் போகிறேன். தண்ணியில் மூழ்கி இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, நான் தண்ணியில் மூழ்கி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நீங்கள் ஒப்பு கொடுத்தலை பரலோகம் தான் பார்க்கும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அப்படி ஒப்பு கொடுக்குறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நான் உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண போகிறேன். அநேகருடைய கரங்கள் கர்த்தர் வர்றதுக்குள்ள சீக்கிரத்தில் இந்த ஞானஸ்நானத்தை எடுத்துருங்க. ஏன்னா வசனம் தெளிவாக அப்படி தான் சொல்லுது. அவரோட போகிறதுக்கு இது ரொம்ப அவசியம். சிலர் கேட்பாங்க, கள்ளன் எடுத்தானா அவனா பரதீசிக்கு போலையா அப்படிம்பாங்க. அது கள்ளன் கேட்குற கேள்வி. நல்லவனாக இருந்தால் இயேசு எடுத்தனார் தான் சொல்லணும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், நான் எடுக்கணும். ஏன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பதான் நம்ம மாறணும், கள்ளனின் சாயலுக்கு மாறக்கூடாது. கள்ளன் எடுக்கவில்லை, அவன் பரதீசிக்கு தான் போனான். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணது பரலோகம். பரலோகத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஞானஸ்நானம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். அதே வேளையில் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவர் வருகையில் நான் பிரவேசிக்க வேண்டும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. நானும் என் குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த அரிய வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார்.
அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருகைக்கு ஆயத்தப்பட ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்கு என்று ஆயத்தப்பட கிருபை தாரும். நீர் வரும்பொழுது இங்கே பார்க்கிற இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த செய்தி அவர்களுக்குள்ளே ஆழமாய் பதியட்டும். பிசாசானவன் எந்த விதத்தில் பொறுக்கி போட்டு விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.